ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து காம்பனன்ட்ஸ் வந்து என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ நமக்கு காம்பனன்ட்ஸ்லேயே நமக்கு இன்புட் காம்பனண்ட் அவுட்புட் காம்பனண்ட்டுன்னு ரெண்டு விதமாக இருக்குது. ஸோ இப்போது இன்புட்னா வாங்க பார்க்கலாம். ஸோ இன்புட் காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது நமக்கு நம்ம இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதெல்லாம் தான் நம்ம இன்புட் காம்பனன்ட்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு புஷ் பட்டன். ஸோ புஷ் பட்டனை பாருங்கள், நம்ம இந்த பட்டனுக்கு இன்புட் நம்ம கொடுக்கணும். இதை நம்ம இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணணும். ஸோ இது ஒரு இன்புட் காம்பனண்ட்டாக இருக்குது. நமக்கு அவுட்புட் காம்பனண்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு அவுட்புட் காம்பனண்ட் என்ன பண்ணும் அப்படின்னா, அது நமக்கு ஒரு அவுட்புட்டை ஷோ பண்ணும். அதை தான் நம்ம அவுட்புட் காம்பனண்ட்டுன்னு சொல்கிறோம். ஸோ இப்போ பாருங்கள், இந்த எல்இடி நமக்கு பிளிங்க் ஆகும். ஸோ இது நமக்கு ஒரு அவுட்புட்டை ஷோ பண்ணுது. அதனால் இதை நம்ம ஒரு அவுட்புட் காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இன்புட் காம்பனண்ட்னா என்ன, அவுட்புட் காம்பனண்ட்னா என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னும் கூட உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ டிஸ்பிளே ஒரு அவுட்புட் காம்பனண்ட் தான். ஏன்னா இது நமக்கு ஒரு அவுட்புட்டை நமக்கு ஷோ பண்ணுது. ஸோ அது ஒரு அவுட்புட் காம்பனண்ட். ஸோ அவுட்புட் காம்பனண்ட்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, அது நமக்கு ஒரு விஷயத்தை நமக்கு ஷோ பண்ணும், இல்லைனா நமக்கு கொடுக்கும். ஸோ இன்புட் காம்பனண்ட்டு நம்ம அதுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் தான் இன்புட் காம்பனண்ட்ஸ். ஸோ இன்புட்டுக்கும் அவுட்புட்டுக்கும் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது இல்லாமல் நமக்கு கம்யூனிகேஷன் காம்பனண்ட்ஸ் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் இருக்குது. ஸோ கம்யூனிகேஷன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒய்ஃபை மாதிரியான விஷயங்கள் எல்லாமே கம்யூனிகேஷன். அது இந்த கண்ட்ரோலருக்கும் அதர் சைடில் இருக்க மாடியூலுக்கும் ஒரு கம்யூனிகேஷனை பில்டப் பண்ணி டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். இந்த ஆர்டினோ போர்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு நோ ஒய்ஃபை கிடையாது. அதே நம்ம ESP32ல் உள்ள இன்சைடாகவே ஒய்ஃபை இருக்கும். ஸோ அதெல்லாம் நமக்கு ஒரு கம்யூனிகேஷன் பார்ட்டு. ஸோ உங்களுக்கு காம்பனன்ட்ஸை பற்றி நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.